தனியா, ஸ்ருதி பாபு, நாகேஸ்வரி, பூர்ணி, ரோஜா, ஸ்டெஃபி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டவுரினால் லாஸ்ட் 1 இயரில் இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த டேட்டா எடுக்கும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்தியாவில் 6450 உமன் இறந்து போயிருக்காங்க. ரீசன் இஸ் டவுரி. இந்த டவுரி பற்றி ரிசர்ச் பண்ணப்போ என்ன தெரிய வருதுன்னா, அந்த சிஸ்டம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நம்ம டவுரி சிஸ்டம் ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் பிரிட்டிஷ் நம்ம இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணவே கிடையாது. டவுரின்னு ஒன்று இந்தியாவிலே இல்லவே இல்லை. ஆஃப்டர் பிரிட்டிஷ் தான் டவுரி ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். டவுரி எப்படி வந்துச்சு, இந்த பெண்கள்லாம் எப்படி இறந்து போனாங்க, இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு கோல்ட் டாக்குமெண்ட்ரிஸ். என் பேர் ஷாரிக். வாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேமிலியில் ஒருத்தருக்கு க்ரைம் பற்றி தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்க முடியும். ஏன்னா க்ரைம் கம்மியாக மாட்டேங்குது, அது க்ரைம் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அவேர்னஸ் தேவைப்படும். டவுரி எப்படி இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்தியாவில்? டவுரி நம்மளுக்கு இந்த வேர்டுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆஃப்டர் பிரிட்டிஷ் தான் இந்த டவுரி சிஸ்டமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா, நார்த் இந்தியாவில் ஸ்ட்ரீட் தன்னை ஃபாலோ பண்ணோம், சவுத் இந்தியாவில் வரதட்சணை. இதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா புராணஸ்லாம் நம்ம வீர விளையாட்டுகள் நடத்தி பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தோம். அதை பற்றி நீங்கள் புராணஸில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி இப்போ வந்தீங்கன்னா 11th சென்ச்சுரிக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஸ்ரீதன்னா ஒன்றும் கிடையாது. அப்பா மகளுக்கு என்ன தர முடியுமோ, அவரால் என்ன முடியுமோ அது தருவார். மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எதுவுமே டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன் தராருன்னா, ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கணும், ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியாக இருக்கணும்னு தான் தராரு. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபுல்லி ஓன் பை அந்த பர்டிகுலர் உமன் தான். பட் ஆஃப்டர் பிரிட்டிஷ் என்ன நடக்குதுன்னா, ஒரு லா கொண்டு வராங்க. அந்த லாவில் என்னென்னா, எந்த ப்ராப்பர்ட்டியுமே விமன் ஓன் பண்ண முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டி இஸ் டைரக்ட்லி ஓன் பை அர் ஹஸ்பண்ட்னு ஒரு ரூல் போடுறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன் ஈஸியாக இருக்கும்னு. ஒரு ஃபேமிலிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அந்த மேல் நேம் எடுத்தால் தெரிஞ்சிடும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. அதுக்காக பண்ணியிருந்தாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆன சிஸ்டம் தான் டவுரி. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் 1961 அப்போது ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. தட் இஸ் டவுரி அபாலிஷ்மெண்ட்னு ஒரு ஆக்ட். அது நடந்து 75 இயர்ஸ் கழிச்சும் டில் டுடே 18 விமன் இறந்து போகிறாங்க. இதை பற்றி ரீசெண்டாக ஸ்டடி பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் கடந்த 1 இயராக ஃபைல் ஆன கேஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. புதுக்கோட்டையில் சேர்ந்த நாகேஸ்வரி, வயசு 22, 7 மாதம் ப்ரெக்னென்ட். அவங்க அந்த டைமில் அவங்களுக்கு கேர் பண்ணாமல் அவங்கக்கிட்ட டவுரி கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அதை தாங்க முடியாமல் நாகேஸ்வரி அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி ஈரோடில் சேர்ந்த பூர்ணி, அவங்க ஃபேமிலியில் டவுரி சம்மந்தம் கல்யாணம் ஆகி 2 டேஸில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதை தாண்டி ஒரு டைமில் இந்த ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு மது போதையில் கழுத்தை நெருக்கி சாவச்சிட்டாங்க. காஞ்சிபுரமில் இருக்கிற மணிமங்கலம் ஏரியாவில் ஸ்டெஃபி மட்டில்டான ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாங்க. நல்ல ஒரு அர்னிங். அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி என்ன நடக்குதுன்னா, மாமியார் ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. டவுரிக்காக டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. சேம் கான்செப்ட் நடக்குது. பட் இதில் என்ன ட்விஸ்ட்னா, ஒரு சடனாக ஒரு ஃபோன் கால் பண்ணுறாங்க போலீஸ்க்கு. என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெஃபி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறப்போ, போலீஸும் நார்மலாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ என்ன தெரிய வருதுன்னா, இவங்க சூசைடால் இறந்து போல், இவங்களை அடித்து சாவச்சிருக்காங்க. ஓவர் ப்ரெஷர் இன் லங்ஸ் அண்ட் பிரெயின் இன்ஜுரிஸ்னு சொல்லி ஃபைல் ஆகிருக்கு. இவங்க 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரியில் சேர்ந்த ஸ்ருதி பாபு, ஏஜ் 24, கடலூர் சேர்ந்த ரோஜா, ஏஜ் 27, இவங்க 2 பேருமே சேம் டவுரி ரீசன்னால் விஷத்தை சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் சென்னை பொன்னேரி லேட்டஸ்ட்டாக நடந்த நியூஸ் இது. அவங்க நேம் லோகேஸ்வரி. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 5 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணணும் சொல்லி டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் கல்யாணம் பண்ணுறப்போ 4 சவரன் நகை தான் போட்டாங்க. அதை பார்த்து அவங்க மாமியார் எங்கே 1 சவரன் நகை வரலன்னு டெய்லி டார்ச்சர் பண்ணி வித்தின் 1 வீக்கில் அந்த லோகேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. தூக்கில் மாட்டி இறந்துடுறாங்க. டவுரி சிஸ்டம் எப்படி டோட்டலாக ஸ்டாப் பண்ணலான்னு நான் பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே டவுரி வாங்காதீங்கன்னு பேரண்ட்ஸ்கிட்ட எஜுகேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவை என்னென்னா, நம்மளுக்கு வர ஒரு மனைவி வீட்டில் நல்லா பார்த்துப்பாளா, ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா, நம்மளுக்கு பிறக்க போகிற பசங்க நல்லா இருப்பாங்கன்னு யோசித்தா மட்டுமே போதும். அதே சமயத்தில் ஒரு பொண்ணாக இருக்கிறீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா கிட்ட சொத்து சேர்த்து வைக்காதீங்க, இந்த மாதிரி கோல்டு சேர்த்து வைக்காதீங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லுங்கள், என்னை படிக்க வைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் புரிய வரும். நீங்களும் இந்த உலகத்தை பார்ப்பீங்க. நல்லா எஜுகேஷன் வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஆஸ் அ பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்கிறேன்னா,
நீங்கள் தர்றது சரஸ்வதி, லக்ஷ்மி தராதீங்க. லக்ஷ்மி வரும் போகும். சரஸ்வதி கொடுத்தீங்கன்னா அது எப்பவுமே இருக்கும். ஐ மீன் பொண்ணை படிக்க வைங்க. அதே ஒரு பெரிய டவுரி. அர்பன் சிட்டிஸில் படித்த பசங்க ஆல்மோஸ்ட் இந்த டவுரியை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கேட்குறது. அதே சமயத்தில் படித்த பொண்ணுங்க நம்ம டவுரியை கொடுக்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் அவங்களுக்கு செட் ஆகலை, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக கேட்டு மந்த்லி மெயின்டெனன்ஸ்னு ஒரு அமௌண்ட் கேட்டு ஒரு 18 ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அத்துல் சுபாஷ் கேஸ் பார்த்துருப்பீங்க. அவனுக்கும் இந்த பிரச்சனை தான் வந்துச்சு. மந்த்லி 40,000 to 2 lakh rupees மெயின்டெனன்ஸ் சொல்லி வாங்கினாங்க. அதே சமயத்தில் பையனை பார்க்கறதுக்கு விசிட்டேஷன் சார்ஜ்னு சொல்லி 30 லட்ச ரூபா, அது இல்லாமல் ஒன் டைம் செட்டில்மெண்ட் 3 கோடி ரூபான்னு கேட்டு அந்த பையனை மென்டலி டார்ச்சர் பண்ணி அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். நம்மளுக்கு இங்கே கான்செப்ட் என்னென்னா, காசுனால உயிர் போகக்கூடாது. அது அலுமினியாக இருந்தாலும் சரி, டவுரி இருந்தாலும் சரி, உயிர் தான் பெருசு. அதுக்கு தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு தாட் ப்ராசஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.